அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஸ்டாஃப் கார் டிரைவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தொகுதியாக +2 முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 27 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.clri.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 11ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்திய யுரேனியம் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தொகுதியை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் கூறப்பட்டு உள்ளது. 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் யுரேனியம் CART.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 8ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ITI டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 28 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் recruit.nist.ress.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 3ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தொகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 32 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் bellindia.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 472 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 20ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்து உள்ளது News7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் News7 தமிழோடு.